ஸோ குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு நேத்தோட அனாலிசிஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் 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 ஒரு 1 வீக் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே கூடாது, ரைட்? ஸோ இந்த இந்த சேனலில் உங்களுக்கு ஒரு ஜென்யூனான விஷயம் கிடைக்கும். ஸோ ஜென்யூனான ஒரு லேர்னிங் அண்ட் ஜென்யூனான ஒரு லெவல்ஸ். ஓகே, ஸோ நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே எந்த ஒரு டிப் ப்ரொவைட் பண்ண வரல. ஸோ இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் வித்துருங்கன்னு சொல்லிட்டு எந்த வித உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்க வரல. ஸோ நான் கொடுக்கறது எல்லாமே ஒன்லி மேட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க, ரைட்? அதர்வைஸ் வாட் எவர் ஐம் கிவிங் இஸ் ஒன்லி மேட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்கள் இது ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதோட லெவல்ஸ் புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு அனாலிசிஸ்குள்ளே போகலாம், பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி லேட். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் சார்ட். 15 மினிட்ஸ் சார்ட்டோட முக்கியமான லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க, விச் இஸ் 53,761 அண்ட் 53,662. ஓகே, ரைட். ஸோ அதே மாதிரி டவுன் சைடில் இருக்க லெவல்ஸை நம்ம நோட் பண்ணிப்போம். ஸோ டவுன் சைட் லெவல்ஸ் இஸ் 53,403 அண்ட் 53,372. ஓகே, ஸோ முக்கியமான இந்த லெவல். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க்கெட் உள்ளே வந்துச்சுன்னா, ப்ரைஸ் உள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு கேப் அப் இருக்கணும், பிகாஸ் த ஒன்லி ரீசன் why it needs to be a gap up. ஓகே, ஸோ ரீசன் என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 டேஸாக மார்க்கெட் மேலே தான் உங்களுக்கு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வி எக்ஸ்பெக்ட் அ கேப் அப் மொமெண்டம், பிகாஸ் மார்க்கெட்டில் எப்பப்போலாம் கீழே புஷ் ஆகுதோ தட் வில் பி அ பையிங் ப்ரெஷர். நான் கிளியர் கட்டாக இது சொல்லியிருந்தேன் நிஃப்டியில். எக்ஸாக்ட் அந்த பாயிண்டில் வந்து மார்க்கெட்டில் ஒரு அப்சைடு வரும், நீங்கள் ட்ராப் ஆகிடுவீங்க, போயிடாதீங்கன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் நேற்று நடந்தது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த நம்ம பாயிண்டில் மார்க்கெட் திரும்பவும் ஒரு மேலே ஒரு மொமெண்டம் வந்துச்சு. ஓகே, ஸோ எல்லாமே நான் போகிறது எல்லாமே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல்ஸ் தான். கரெக்டாக இந்த மூமெண்ட்டை கரெக்டாக 145 வந்துட்டு திரும்பவும் மார்க்கெட் புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. சாரி. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகே, ஸோ நான் அதை பற்றி எதுவும் பேச விரும்பல. ஸோ வாங்க நமக்கு இன்றைக்கு நான் லெவல்ஸ்குள்ளே போகும். ஸோ கேப் அப் எடுத்தால் மார்க்கெட் என்ன பண்ணும் பாருங்கள். நம்மளோட லெவல் இந்த பாக்ஸ் ஒன் கீழே சஸ்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட் இந்த பாக்ஸில் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோன்னா மார்க்கெட் இமீடியட்லி ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 53,573 வந்துட்டு மார்க்கெட்டில் இங்கே ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு இதை பிரேக் ஆச்சுன்னா சூப்பரான ஒரு மூவ் 403 வரைக்கும் வரும். சொல்லிட்டேன், நடுவில் இங்கே ஒரு சப்போர்ட்டே இல்லை. ஸோ 403 வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைடில் ஒரு மொமெண்டம் இருக்குது, ரைட்? நீங்கள் புட்டு போகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா புட்டு தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஓவரால் திரும்ப சொல்கிறேன், ஓவரால் மார்க்கெட் இஸ் ஒன்லி இன் சிஇ சைட். நீங்கள் வேணால் கீழே வந்து விட்டுட்டு அங்கேயிருந்து நீங்கள் வந்து சிஇ வாங்கலாம், நோ இஷ்யூஸ். பட் திரும்பவும் சொல்கிறேன், மார்க்கெட்டில் நீங்கள் புட் சைட் போகிறீங்க, இந்த இடம் போனால் மட்டுமே தான் உங்களுக்கு ஒரு புட் நல்ல மொமெண்டம் கிடைக்கும். இந்த இடத்துல வருது, இந்த இடம் பிரேக் ஆச்சு, புட்டுன்னு கிடச்சா இங்கேருந்து வந்து கூட போயிட்டு திரும்ப கூட மேலே போயிட வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட். அதே மாதிரி இந்த மொமெண்ட்டை நீங்கள் கேப்சர் பண்ணணும்னா நீங்கள் ட்ரையல் பண்ணி தான் புட்டை கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சிஇ சைட் நோ இஷ்யூஸ். ஓகே, ரைட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி 53,573 அண்ட் செகண்ட் டார்கெட் வில் பி 53,403. இங்கே வந்து மார்க்கெட் செஷன், இங்கே இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஆச்சு, நம்ம இந்த லெவல் கீழே, அதேமாதிரி நம்ம பாக்ஸ் ஒன் கீழே ஆகுது. பாக்ஸ் ஒன் கீழே ஆகுதுன்னா மார்க்கெட் இங்கேயே ஒரு புல் பேக் கீழே வரா மாதிரி வந்துட்டு கீழே வந்துட்டு இவ்வளோ தூரம் கூட வரும், வந்துட்டு திரும்ப இது மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ அப்படின்னு இருந்துச்சுன்னா 403 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா போங்க, அகைன் உங்களுக்கு இந்த 573 டார்கெட் வரும், 626 டார்கெட்டும் வந்துடும். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நம்ம அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் ஒன் கூட வந்துடும். ஸோ மார்க்கெட் ஸ்டில் ஐ எம் சேயிங் ஓவரால் இட் இஸ் இன் கால் சைட். புட்டுக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஜெனியூன் நிறைய பேர் சொல்லுவாங்க 95% புட் வேண்டாம். ஐ எம் கோயிங் ஃபார் அ கால் சைட். எதுக்கு என்ன ஏதுன்னு நான் ரீசன் நான் கிளியராக சொல்லியாச்சு. ஓகே, சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் எடுத்தது, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு, நம்ம பாக்ஸ் ஒனுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. பாக்ஸ் ஒன் மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 869, 892. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் புல் பேக் எடுக்கும். ஒன்ஸ் 892 கிராஸ் ஆச்சுன்னா இட் வில் ரன் அப் டு 54,038. ஸோ உங்களுக்கு நம்ம பாக்ஸ் ஒன் மேலே, அதாவது 777க்கு மேலே உங்களுக்கு 038 வரைக்கும் உங்களுக்கு அப்சைடில் நான் டார்கெட் கொடுக்குறேன். ஓகே, டன்.
பை சான்ஸ் மார்க்கெட் ஓப்பனிங்கே இதுக்கு கீழ இருக்குது. ஓப்பனிங்கே இதுக்கு கீழ இருந்தா வெயிட் பண்ணுங்க. இதுக்கு இந்த இடம் வந்து உங்கள ட்ராப் பண்ணிட்டு போகும். இது கீழ வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இத நீங்க ரெசிஸ்டன்ஸா எடுத்து கீழ வந்துச்சுன்னா மட்டும் தான் மார்க்கெட் 53, 160 வரைக்கும் வரும். பட் பை எனி சான்ஸ் 160 பிரேக் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் வில் ஃபால். ஸ்ட்ரெய்ட்டாவே எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம ஃபால் ஆயிரும். 50-844 வரைக்கும் வந்துரும். கிளியர்? பட் இது வருமான்னு பார்த்தீங்கன்னா, எப்பப்போலாம் கீழ வருதோ இம்மீடியட்ல பையிங் வரும். திரும்ப கீழ வரும், திரும்ப பையிங் வரும். திரும்ப கீழ வந்துச்சுனாலும் திரும்ப பையிங் வரும். நல்லா பாருங்க. பையர்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அதாவது சிஇ சைட், கால் சைட். ஓகே. பை எனி சான்ஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா உடனே போயிறாதீங்க. மார்க்கெட்ல ஒரு கீழ வரும். வந்துட்டு திரும்ப பையிங் ஆயிட்டு திரும்ப மேல போகும். ஸோ ஓவரால் ஐ அம் கோயிங் வித் த கால் சைட். ஓகே. ஸோ வாங்க அது மாரி நிஃப்டிக்கு உண்டான அனாலிசிஸ பார்ப்போம். நிஃப்டிக்கு உண்டான ஃபர்ஸ்ட் லெவல்ஸ நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டிக்கு உண்டான அப்சைட் லெவல்ஸ் விச் இஸ் 24,705 அண்ட் 24,684. ஓகே. ஸோ அதே மாரி டவுன் சைட் நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் அதாவது பாக்ஸ் ஜோன்றது நம்ம நோ ட்ரேட் ஜோன் 24,525 அண்ட் 24,515. ஸோ இது வந்து டவுன் சைடுக்கு உண்டான நோ ட்ரேட் ஜோன். ஸோ இதுக்குள்ள மார்க்கெட் வந்துச்சுன்னா நீங்க ட்ரேட் தயவு செஞ்சு இனிஷியேட் பண்ணாதீங்க. ஸோ ட்ரேட இனிஷியேட் பண்ணணும்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. மார்க்கெட்ல சப்போஸ் இந்த இடத்துல மார்க்கெட்ல கேப் டவுன் ஆயிருச்சு இன்னைக்கு. நான் வந்து ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு கேப் அப் ஆச்சுன்னா அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஸோ கேப் அப் ஆச்சுன்னா இந்த லெவல்ல இங்க மார்க்கெட் டிசிஷன் எடுத்து மார்க்கெட் திரும்ப ஒரு புல் பேக் எடுக்கும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இத உடைச்சா மட்டும் தான் இந்த லெவல் எது 24,616 அண்ட் 610 உடைச்சா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,578 செகண்ட் டார்கெட் நம்ம லோ சைட் பாக்ஸ் ஜோன் வந்துவிடும். ஓகே. ஸோ உங்களுக்கு என்னென்னன்னா இந்த லெவல் உடைச்சதுன்னா 679 கீழ உடைஞ்சதுன்னா மார்க்கெட் வில் கம் டூ 616, 610. இதுக்கு மேல போய் சஸ்டெயின் ஆகும். இத உடைக்கணும்னா பெரிய கேண்டலா வந்து உடையும். நல்லா திரும்ப சொல்லிட்டேன். பெரிய கேண்டல். நீங்க யாரெல்லாம் இத பார்க்குறீங்களோ யூ ஷுட் கமெண்ட். ஓகே. நீங்க கமெண்ட் பண்றதில்ல. ஸோ நான் வீடியோ லேட் பண்ணிருவேன். ஓகே. ஸோ பெரிய கேண்டலா வந்து உடைச்சதுன்னா, இட் வில் கம் டவுன் டூ 570. 578 ஒரு புல் பேக் போயிட்டு திரும்ப எப்ப இது உடையுதோ, தென் இட் வில் கம் டூ நோ ட்ரேட் ஜோன். நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் ஆஸ் எ டார்கெட்டா வந்துரும். ஸோ மார்க்கெட் இது கீழ சப்போஸ் கேப் டவுன் ஆயி இது கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா உடனே போயிறாதீங்க. மார்க்கெட் திரும்ப அதே மாரி வந்துட்டு திரும்ப இதுக்கு மேல பாக்ஸ் ஜோனுக்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டு அதாவது 494 வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிட்டு திரும்ப மேல சஸ்டெயின் ஆயிட்டு மார்க்கெட் திரும்ப 578 அகைன் 610 போயிரும். ஏன்னா இப்பவும் நான் சொல்றேன் மார்க்கெட் இன்னும் கால் சைடுல தான் இருக்கு. ஈவன் நிஃப்டி இஸ் ஆல்சோ இன் கால் சைடு அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல்சோ இன் கால் சைடு. தப்பு தவிர நீங்க புட் சைடுக்கு போயிறாதீங்க. ஐ வில் டெல் யூ வென் டு கோ. ஓகே. பை எனி சான்ஸ் மார்க்கெட்ல இந்த 494 கீழ உடைஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு 445 வில் பி யுவர் ஃபர்ஸ்ட் டார்கெட். அண்ட் வாட் அபௌட் மை செகண்ட் டார்கெட் நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ செகண்ட் டார்கெட் இஸ் வெரி வெரி ஃபார். இது உடைச்சா வந்து உங்களுக்கு அப்புறம் செகண்ட் டார்கெட் இஸ் 295. இது இவ்வளோ பெரிய மூவ் கிடைச்சிரும். 200 பாயிண்ட் கிட்ட மூவ் கிடைச்சிரும். ஸோ அவ்வளோ பெரிய இது இருந்தா ஐ மீன் மார்க்கெட்ல ஏதாவது பேட் நியூஸ் இருந்தா மட்டும் தான் இந்த மாரி ஒரு டார்கெட் கிடைக்கும். இல்லன்னா வராது. ஓகே. ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் புட் சைட். சாரி ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் கால் சைட் அப்பான் டிப். டிப்ல கால் சைட்ல நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. ஒரு நல்ல கேண்டில் வந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் இட். பை சான்ஸ் எனி சான்ஸ் மார்க்கெட் இதுக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சு. 707 மேல மட்டும் தயவு செஞ்சு சஸ்டெயின் ஆயிடுச்சு. கேப் அப் எடுத்து இது மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இங்கேருந்து மார்க்கெட் ஒரு செம்ம மூவா இருக்கும். ஸோ தட் மூவ் வில் டேக் யூ டைரக்ட்லி டூ 24,857. 22,857 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 22,878. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சஸ்டெயின் இத உடைச்சா அகைன் ஐ வில் கிவ் யூ அ தேர்ட் டார்கெட். தேர்ட் டார்கெட் இருக்கா? நோ. தேர்ட் டார்கெட் இல்ல இப்போதைக்கு ரைட் நவ். ஸோ ஐ வில் கிவ் யூ அப் டு 24,877 வரைக்கும் மார்க்கெட்ல ஒரு மொமெண்டம் காத்திருக்கு. அவசரப்பட்டு நீங்க ட்ரேட் எடுக்காதீங்க புட் சைடுக்கு. ஓகே. ஸோ கோ ஃபார் ஒன்லி கால் சைட். ஸோ மார்க்கெட்ல சொல்லிட்டேன். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டா கீழ வரும். விச் இஸ் டார்கெட் 610 அண்ட் நீங்க ஒரு புல் பேக் எடுத்து இத உடைச்சதுன்னா இது, இதையும் உடைச்சதுன்னா இது. ஓகே. இது அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் இது இந்த மூவ் அண்ட் தேர்ட் இஸ் இங்க வந்து மார்க்கெட்ல கேப் டவுன் எடுத்து இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லெவல்ஸ் இருக்கு பாருங்க. நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. நம்மளோட கிரவுண்ட் சைட்ல உங்களுக்கு லெவல் இருக்குது. பிரைஸ் ஆக்ஷன் லெவல் இங்க இருக்கு. ஸோ இங்க ஒரு ஹெவி லெவல் இருக்கனால மார்க்கெட்ல கேப் டவுனே எடுத்தாலும் அகைன் இட் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் அப் சைட். ஸோ சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. இதுக்கு கீழ போனா மட்டும் தான் 494 கீழ போனா மட்டும் தான் யூ ஷுட் கோ அப் டு 445 அண்ட் 295. அது வரைக்கும் போகாது. சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டா இருந்துச்சுன்னா அவசரப்படாதீங்க. வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஸோ இது உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு 10, 10.15 மேல நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, தென் அந்த டைரக்ஷனுக்கு ஏத்த மாரி நீங்க ட்ரேட் எடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புடிச்சிருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பை பை அண்ட் ஹேப்பி ட்ரேடிங். See you soon tomorrow with a new analysis. Till then, thank you and please கமெண்ட்ஸ ப்ரொவைட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க கமெண்ட் வரல, நோ யூஸ். ஓகே. எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்து கமெண்ட் வரலன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. பட் நோபடி வாண்ட்ஸ் டு கமெண்ட். ப்ளீஸ் பி தேங்க்ஃபுல் டு
அ என் மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குது. என் மூலமா யூ ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட் தென் ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் டூ கமெண்ட்ஸ். ஸோ நீங்க கமெண்ட் பண்ண உங்க கமெண்ட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை டூ எக்ஸ்ப்ளைன் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ தேங்க் யூ. பை பாய் அண்ட் ஹேப்பி ட்ரேடிங்.